கண்டமங்கலம் என்கின்ற சோழர் காலத்தினுடைய பெயர் பதித்தப்பட்ட அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம். அது உருமாறி காலப்போக்கில் எங்கள் மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. அந்த தடயங்கள் எல்லாம் இதில் இருக்குது. இந்த அரனூருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிங்கத்தடியான் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆவணங்கள் இருக்குதுன்னு. அந்த கோயில் இருந்ததுக்கான கோயில் இருந்ததுக்கான இடங்களை எல்லாத்தையும் இங்கே கண்டுபிடிச்சி இந்த கோயில் கருவறையில் வந்து தவம் செய்த வழிபட்ட சித்தர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க கேள்விப்பட்டு இன்றைக்கி வந்து அவங்க இருந்த கோயிலை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள், சிவனடியார்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் அனைத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போகிறோம் இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் ஒன்றுபட்டிருக்காங்க. இதில் எல்லாமே அவங்களோட எல்லாத்தோட கூட்டு முயற்சினாலையும் இது வந்து ஒரு மத நல்லிணக்கத்தினுடைய கோயிலாக இந்த இடத்துல இருக்குது. அந்த கோயிலுடைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த கோயில் எழும்பக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜை நமஸ்காரங்கள் யாகங்கள் எல்லாம் இது பண்ணியிருக்கு. அதற்காக நம்மளுடைய இந்த இடத்துலையே வழிபட்டு தவம் இருந்த அந்த குருக்கள் இங்கே வந்திருக்காங்க. அந்த சர்க்குரு இவர் மூலியமாக இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் இந்த கோயிலை வந்து புறணமைச்சு இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாத்தையும் அரசுக்கு சொந்தமான நிலங்களையும் தமிழ்நாட்டில் உள்ள இது போன்ற நீர்நிலைகளை எல்லாமே எதுக்கு தெய்வத்தினுடைய பெயரை வைத்து அந்த காலத்தில் இருந்தாங்கன்னா தெய்வங்கள் இருக்கின்ற பொழுது அந்த நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் என்று இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 13/2/2024 அன்று இந்த குமுளூர் பகுதியில் பெரும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு பஞ்சாயத்து அலுவலகத்தில் முற்றுகையிடக்கூடிய அளவிற்கு வந்திருக்கு தண்ணீர் தட்டுப்பாடு. எங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிவன் ஆலயங்கள் இந்த மாதிரி நீர்நிலைகளை மீட்டெடுத்து இந்த நீர்நிலைகள் மூலமாக நிலத்தடி நீரை பெருக்கி வருங்கால தலைமுறையையும் இந்த விவசாயத்தையும் இந்த சந்ததிகளையும் காக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 25 ஆண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொடர்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுருதிக்காடன் ரியல் எஸ்டேட் அதிபர் பார்த்தீங்கன்னா ரகுராமமூர்த்தி, அவருடைய மனைவி ரேணுகா, அப்புறம் ஹரிராம் அவருடைய மாமனார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மாமியார் ரேணுகா தேவி. இப்பொழுது பார்த்திங்கன்னா இவர்களுடைய இது பார்த்திங்கன்னா இது எந்த ஆவணமும் கிடையாது. இந்த ஆவணங்களையெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி கோயில் இருந்ததுக்கான தடயங்களையும் கொண்டு வந்துட்டோம். எங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில தகவல் ஆணையத்தின் மூலியமாக எங்களுக்கு தகவல் எல்லாம் வந்துருச்சு. நாங்கள் ஆதாரத்தினுடைய அடிப்படையில் எங்களுடைய பணிகளை இன்றைக்கி தொடங்குகிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சட்டவிரோதமான இந்த சோலார் பிளான்ட் இந்த பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை தாண்டி இன்னும் பல நீர்நிலைகள் இருக்குது. இந்த நீர்நிலைகளையெல்லாம் அப்புறப்படுத்தி இந்த மக்களையும் இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரத்தையும் வருங்கால தலைமுறையை காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் அனைத்து உறவுகளுக்கும் தெரிந்து கொள்கிறோம். அதற்கு அடையாளமாக சிவன் கோயில் இருந்த இடத்தில் இருக்கக்கூடிய கற்களையும் செங்கல் கற்களையும் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டோம். கோயில் இருந்த இடத்திலே பூஜையும் செய்து விட்டோம். நன்றி, வணக்கம்.